ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம அரவண பாயாசம் வீட்டிலையே எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சபரிமலையில் பிரசாதமாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அரவண பாயாசம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் ரைஸ் இல்லாதவங்க நார்மல் பச்சரிசி புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு சாதம் மாதிரி வடித்து எடுத்துக்கணும். இதை ரொம்ப மசிகிற அளவுக்கு வேகக்கூடாது, நம்ம நார்மல் சாதம் வடிக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த அரவண பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரவண பாயாசம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பொருள் வெல்லம். நான் இன்றைக்கி ப்ரௌன் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை விட டார்க் வெல்லம் கிடச்சுன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுதான் அரவண பாயாசத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எனக்கு ப்ரௌன் வெல்லம் தான் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பாகு மாதிரி காய்க்க தேவையில்லை. அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்தால் போதும். அதுக்காக தான் இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறம் சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். ரொம்ப கிளற வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்தால் போதும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை இதில் சேர்க்கணும். இப்போ வெள்ளை கரைசல் முழுவதும் நான் சேர்த்துட்டேன். அடுத்து இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இது கொதிக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அப்போது நெய் வெல்லம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சுவையை கொடுக்கும். இது திக்காகி வர்றது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். 1 கப் அரிசிக்கு 3 கப் வெல்லம் எடுத்துக்கணும். 1 கப் அரிசியை வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப சாதம் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம 3 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் 1 கப் சாதம் எடுத்தீங்கன்னா 1 கப் வெல்லம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் சாதம் எடுத்தீங்கன்னா 1 கப் வெல்லம், 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 3 கப் வெல்லம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதோட பதம் கரெக்டாக கிடைக்கும். இப்போது இது நல்லாவே திக்காகி வந்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடான அப்புறமா நான் ஒரு 1/4 கப் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுத்த தேங்காய் தான் இந்த அரவண பாயாசத்துக்கு இன்னும் ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ இதையும் நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கிளறி எடுத்தால் நமக்கு சுவையான அரவண பாயாசம் ரெடி ஆகிடும். உலர் திராட்சை பிடிக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த பாயாசத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பதம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆகிருக்கு. இது 1 கப் சாதத்தில் பண்ணும்போது 1 கப் பாயாசம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதை ரொம்ப சாப்பிட முடியாது. 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதனால் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பாருங்கள், அரவண பாயாசம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.